எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. வாரந்தோறும் மிக அற்புதமான தலைப்புகளோடு 6 பேச்சாளர்கள் வாதிடுகின்ற களமாக இன்றைக்கு 3 ஆண்டுகளை கடந்து பயணிக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வு என்பது நம் பிராந்திய தொலைக்காட்சிகளுடைய நிகழ்ச்சிகளிலே மகுடம் வைத்த ஒரு நிகழ்ச்சி. நூற்றுக்கணக்கான இளைய பேச்சாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி சர்வதேசம் முழுவதும் அவருடைய குரலையும் அவருடைய கான் ஒளியையும் எடுத்து செல்லுகின்ற அற்புதமான பணியை டான் தொலைக்காட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆழமான தலைப்புகளிலே மிக அகலமான தத்துவ விசாரங்களோடு பேச்சாளர்கள் வாதிடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய தலைப்பை இந்த அரங்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய அல்லது தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்பது உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு கொண்டது. உலகத்தில் தோன்றிய பல ஆதி மொழிகளுக்குள்ளே தமிழ் மிக முக்கியமானது. அதனாலே தான் தமிழை செம்மொழி அந்தஸ்து கொடுத்து கௌரவித்தார்கள். தமிழினுடைய செம்மொழி அந்தஸ்துக்கு எது காரணமாகிறது என்றால், தமிழ் மொழியினுடைய இலக்கிய செழுமையும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கிய தொடர்ச்சியும் அதற்கு காரணமாக இருக்கிறது. தமிழ் தனக்கென ஒரு தனித்துவமான இலக்கண வரம்புகளோடு பல்வேறு விதமான இலக்கியங்களை, காப்பியங்களை, இதிகாசங்களை, அறநூல்களை காலத்துக்கு காலம் பிரசவித்துக் கொண்டு அதை தலைமுறை தலைமுறையாக கடத்தி கொண்டு வந்து இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் நிலை பெற்றிருந்திருக்கிறது என்கின்ற, செழிப்போடு இருந்திருக்கிறது என்கின்ற அடிப்படைகளிலே தான் தமிழ் ஒரு மூத்த மொழியாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய தமிழுக்கு உன்னத மகுடம் வைத்த ஒரு நூல் என்று கேட்டால் அது வள்ளுவனுடைய திருக்குறள். உலகத்திலே நியாயம் சொல்வதற்கும் தீர்ப்பு சொல்வதற்கும் மனிதன் வாழ்வதற்கான வழிகளை சொல்வதற்கும் பல மொழிகளில் பல நூல்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த நூல்கள் எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் குடும்பத்தினுடைய ஒரு குறித்த தொகையினரை மட்டும் இலக்கு வைத்ததாக நகர்ந்திருக்கிறது. மாக்கியாவல்லியினுடைய இளவரசன் நூலாக இருந்தால் அது ஒரு ஆட்சி செய்பவனுக்கு இலக்கணம் சொல்வதாக இருக்கும். அர்த்தசாஸ்திரம், சாணக்கியனுடைய அர்த்தசாஸ்திரம், கௌடில்யனுடைய அர்த்தசாஸ்திரம் என்பது ஒரு ஆளுகின்ற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழிகளை சொல்லிக் கொடுப்பதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இலக்கியங்கள் இவ்வாறு நகர்ந்தது. ஆனால் திருக்குறள் ஒரு மனித வாழ்க்கையினுடைய முழுமைக்கும், எத்தகைய மனிதர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அறம் சொல்லுகின்ற, எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நூலாக இருக்கிறது. இதனாலே தான் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. உலகத்திலே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் பைபிள் முதன்மையானது. அதை அடுத்தபடியாக இருப்பது திருக்குறள். இன்றைக்கு திருக்குறளை மையப்படுத்தி உலகத்தினுடைய பல பாகங்களிலும் தமிழ் வாழுகிறது. இன்றைக்கு லண்டன் பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கு சிலை வைத்து அண்மையிலே திறந்தார்கள். டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் மாநாட்டை கொண்டாடினார்கள். அங்கே ஒரு தமிழுக்கென ஒரு பேராசிரியருக்கு உருவாக்கி தமிழ் மொழி கற்பித்தல் அங்கே நடைபெறுகிறது. என்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு அடையாளமாக, தமிழினுடைய அடையாளமாக இருப்பது திருக்குறள். இத்தகைய திருக்குறள் சொல்லுகின்ற தத்துவம் என்பது அதிகம் பொருந்தி போவது தனி மனிதனுக்கா இல்லை சமூகத்துக்கா என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தினுடைய பேசுபொருள். திருவள்ளுவருடைய திருக்குறள் என்பது சமூகத்துக்கு கருத்து சொல்கின்றதா அல்லது ஒரு தனி மனிதனுக்கான கருத்தியலையும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதையும் இலக்காக கொண்டிருக்கிறதா என்றுதான் 2 அணிகள் பேச இருக்கிறார்கள். தனி மனிதன் தான் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக மாறி தனி மனிதனுடைய பல கூட்டுத்தான் சமூகமாக மாறுகிறது. இது ஒரு அடிப்படை விதி. இந்த விதியிலே உலகின் ஒரு ஒப்பற்ற இலக்கியமாக பார்க்கக்கூடிய திருக்குறள் சொல்லுகின்ற கருத்தியல் என்பதை அது தனி மனிதர்களோடு பொருத்தி பார்ப்பதா அல்லது சமூகத்துக்கு பயன்தக்கதாக பொருத்தி பார்ப்பதா என்கின்ற வினாவுக்கான விடை தேடலே முதலிலே திருக்குறள் தனி மனிதர்களைத்தான் மையப்படுத்தியது. அதனுடைய கருத்தியல் என்பது தனி மனிதர்களுக்குத்தான் அதிகம் செல்வாக்கு செலுத்துகிறது என்கின்ற அணி தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் திருமதி செல்வதியம்மா சுரேஷ் அவர்கள்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையிலே சிறப்பு கலைமானி பட்டத்தை நிறைவு செய்து உதவி விரிவுரையாளராக இருந்து இன்றைக்கு அரசாங்க உத்தியோகத்திலே இருப்பவர். தமிழை சிறப்பு பாடமாக கற்றவர். எங்களை விட அதிகம் திருக்குறள் அறிந்தவர். உயர்தரத்தில் தமிழிலும் சரி அல்லது பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் சரி அவர்களுடைய திருக்குறள் ஒரு பாடம். இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. தமிழ் படிக்கிறவர்கள் மட்டும்தான் திருக்குறள் படிக்கலாம் என்கின்ற நிலைமை வந்த பொழுதுதான் நமக்குள்ளே ஒழுக்க சீர்கேடுகள் வந்தது. இந்தியாவிலே திருக்குறள் எல்லாரும் படிக்க வேண்டும். இலங்கையிலே தமிழ் படிக்கின்றவர்கள் மட்டும்தான் திருக்குறள் படிக்கின்ற மரபு இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். செல்வதி அம்மா இப்பொழுது பேச இருக்கிறார். திருக்குறள் கொடுப்பது என்பது தனி மனிதனுக்கான ஒழுக்க விழுமியம் தான் என்று பேச வருகிறார். அவர் என்போடு அழைக்கிறேன். தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்து என் அன்னை தமிழுக்கு வணக்கம் கூறி நடுவ பெருந்தகை அவர்களே, எந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவி சொந்தங்களே, அனைவருக்கும் எனது இந்நேர அன்பு கலந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்று நாங்கள் நல்லதொரு சிந்தனை தலைப்புடன் இணைந்திருக்கின்றோம். அந்த தலைப்பானது திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதனுக்கா சமூகத்திற்கா? நீங்கள் வேறு என்னை நன்றாக புகழ்ந்து தள்ளிவிட்டீர்கள். எனக்கு அதிகமாக திருக்குறள் தெரியும், ஆதலால் இந்த தலைப்பினை நான் எடுத்து நகர்த்துவது வேறு விதமாக இருக்கும் என்று. ஆகவே தனி மனிதனுக்கான திருக்குறள்களை அப்படியே ஒரு பக்கமாக வைத்து விடுவோம். சமூகத்திற்கான திருக்குறள் எவ்வாறு தனி மனிதனுக்கு புகட்டப்படுகின்றது என்கின்ற ஒரு வித்தியாசமான நகர்விலே நான் நகர்த்த இருக்கின்றேன். நடுவர், எங்களுடைய முப்பாட்டன் திருவள்ளுவன் எங்களுடைய திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்கின்ற முப்பாற்பிரிவிலே வைத்திருக்கின்றான். அதிலே அறத்துப்பாலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசான்கள் கற்றுத்தர வேண்டும். பொருட்பாலை அவர்களாகவே கற்றுக்கொள்ளுவார்கள். காமத்துப்பாலை அவனுக்கு காதலி கற்றுத்தருவாள். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பிலே தனி மனிதன் என்பது மூன்றுக்குள்ளும் அடங்கி விடுவான். சமூகம் என்றது தனி மனிதனின் தொகுப்புத்தானே நடுவர் அவர்களே? அதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். சமூகத்திற்காக இவர்கள் காட்ட வரும் பங்கு எவ்வாறு இருக்கும் தெரியுமா? 1330 குறள்களிலே 30% குறள்கள் தான் சமூகத்திற்காக வள்ளுவன் தனிப்பட்டு பொதுமைப்பட படைத்தான். அதில் முதலாவது அகர முதல வைத்தான், நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த பொதுமைப்பாடு எங்களுக்கு கால் பங்காகத்தான் திகழ்கின்றது. முக்கால் பங்கும் எங்களுக்கு தனி மனிதனுக்காகத்தான் திகழ்கின்றது. சரி நடுவர் அவர்களே, சமூகத்திற்காக வைத்த அந்த திருக்குறள் எவ்வாறு தனி மனிதனூடாக புலப்படுகின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவதாக வைத்துக் கொள்வோம், குடிமை என்ற அதிகாரத்தை சமூகத்திற்காக வைத்தான். ஆனால் அந்த குடிமை என்ற அதிகாரத்திலே தனி மனிதன் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்ற குறிப்பினூடாகத்தான் நகர்த்துகின்றான். நடுவர் அவர்களே, போகட்டும், அரசியல் பற்றி சிந்திக்க போகிறார்களா? அமைச்சு என்கின்ற ஒரு அதிகாரத்தை வைத்தான். அரசன் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி, ஆனால் அவன் ஒரு தனி மனிதன். அவன் எவ்வாறு அந்த அரசியலை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அமைச்சனால் அரசனுக்கு சொல்லிக் கொடுப்பதாக, தனி மனிதனை திருத்துவதாக திருக்குறளை அமைத்தான். நடுவர் அவர்களே, எங்களுடைய விவாதத்திற்கு வருவோம். இன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சுட்டும் பொழுது தன் மகன் என்பது ஒரு தனி மனிதன். அவனால் அந்த சமூக பிரதிநிதியாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதன் திருந்த வேண்டும் என்றதற்காக முப்பாட்டன் தனி மனிதனுக்கு குரல் படைத்தான். நடுவர் அவர்களே, போகட்டும், நீங்கள் வருகின்ற சமூகத்திற்கு விருந்து உபசாரம் செய்ய போகின்றீர்களா? அந்த விருந்து உபசாரத்திற்கும் ஒரு தனி மனிதன் தன்னை தயார்படுத்த வேண்டும் என்பதை வள்ளுவன் அழகாக புகட்டுகின்றான். நடுவர் அவர்களே, செல்விருந்தோம்பி வருவது பார்த்திருப்பான், ஒருமைப்பாடு பார்த்திருப்பான், நல்விருந்து வானவர்க்கு என்று அழகாக சொல்கின்றான். நடுவர் அவர்களே, இங்கு தனி மனிதன் ஒருவன் தன்னைத்தானே சுதாகரித்தால் தான் சமூகத்திற்குள்ளேயே எடுத்து செல்லப்படுவான் என்கின்ற தத்துவத்தை வள்ளுவன் அழகாக பொதித்தான். நடுவர்களே, இருக்கட்டும், நாங்கள் அன்பை பற்றி கதைக்க வேண்டுமா? அன்பும் ஒரு சமூகத்தை திருத்தும் என்று கதைக்க வேண்டுமா? அந்த அன்பு முதலில் ஒரு தனி மனிதனை ஆள வேண்டும் என்பதை வள்ளுவன் அழகாக சொன்னான். அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் என்று தனிமைப்படுத்தினான். நடுவர் அவர்களே, அன்புடையார் என்கின்ற பண்புக்கு கூட ஒரு தனி மனிதன் தயாராக வேண்டும். அப்படியானால் தான் சமூகத்துடன் ஒன்றி வாழ்வான் என்று தனி மனிதனுக்கு திருக்குறள் படைத்தான். நடுவர் அவர்களே, போகட்டும், ஒழுக்கம் பற்றி இவர்கள் சிந்திக்க போகிறார்களா? வள்ளுவன் ஒழுக்கத்தை சமூகத்திற்காகத்தானே படைத்தான், எங்கே தனி மனிதனுக்காக படைத்தான் என்று இவர்கள் கேள்வி கேட்டால் முதலாவதாகவே சொல்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அடைத்தான். ஒரு மனிதனுக்கு
முதன்மையானது உயிர். அந்த உயிர் போய்விட்டால் சவம் போகின்றது என்று சொல்வார்களே தவிர செல்வதி அம்மா பாடையில் படுத்துக்கொண்டு போகின்றார் என்று சொல்ல மாட்டார். அந்த தனி மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு உயிர், ஒற்றை உயிர், தனி மனிதன் என்ற விழிப்பிலே வள்ளுவன் வைக்கின்றான். அந்த தனி மனிதன் திருந்தினால் தான் சமூகம் திருந்தும் என்கின்ற அழகான விடயத்தை எவ்வாறு போட்டுவிட்டான் பார்த்தீர்களா நடுவர் அவர்களே? பண்பாடு சொல்ல போகிறீர்களா? ஒழுக்கம் சொல்ல போகிறீர்களா? சிந்தனை சொல்ல போகிறீர்களா? மன உறுதி சொல்ல போகிறீர்களா? அறம் சொல்ல போகிறீர்களா? ஆன்மீகம் சொல்ல போகிறீர்களா? நன்றியுடைமை சொல்ல போகிறீர்களா? நட்பை சொல்ல போகிறீர்களா? ஏன் வாழ்க்கை துணையை சொல்ல போகிறீர்களா? அத்தனையையும் தனி மனிதனுக்காக படைத்தான் நடுவர் அவர்களே வள்ளுவர். குழந்தை பேரை கூட படைத்தான் நடுவர் அவர்களே. குழலிது யாழினிது என்பர் தம் மக்கள் என்றுதான் வைத்தான். ஏன்? பிறருடைய பிள்ளைகள் குளப்படி செய்தால் எங்களுக்கு கோபம் வரும். அதுவே எங்களுடைய பிள்ளைகள் குளப்படி செய்தால் எந்த தாய்க்கும் தந்தைக்கும் கோபம் வராது என்கின்ற ஆழமான கருத்தை ஒரு துறவி சொன்னான் என்றால் அதுதான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் நடுவர் அவர்களே. ஆகவே எங்களுடைய திருவள்ளுவன் தான் வைத்த அத்துணை திருக்குறளிலும், சமூகம் சார்ந்த திருக்குறளிலும் தனி மனிதனை அடிப்படையாக வைத்து அவன் திருந்தினால் தான் சமூகத்திற்குள் ஒரு நட்பிரஜையாக வருவான். ஆகவே தனி மனிதன் என்பது ஒரு கூட்டிற்குள் இணைவதற்கு பண்பாடு, ஒழுக்கம், கலாச்சாரம் அத்துணையும் தேவை என்பதை திருக்குறளினூடாக வடித்தான். அதனால் தான் நீங்கள் சொன்னது போல இன்று தனி மனித ஒழுக்கத்தை அதிகமாக கற்றுத் தருகின்ற திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வதி அம்மா அவர்கள் தமிழ் கற்றவர் என்கின்ற அந்த நிரூபணத்தை தன்னுடைய உரையின் மூலமாக கொண்டு வந்தார். பல்வேறு திருக்குறள்களை எடுத்து அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய இலக்கண நுட்பங்களை சொல்லி, இந்த திருக்குறள் சொல்வது ஒருமையில் சொல்கிறது, மனிதர்களை குறிக்கிறது, தனி மனிதர்களை குறித்துத்தான் இந்த திருக்குறள் பேசுகிறது. எனவே திருக்குறளுடைய பல குறள்கள் ஒரு தனி மனிதனை இலக்காக வைத்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அது சமூகத்தை இலக்காக வைத்தது அல்ல என்கின்ற ஒரு வாதத்தை கொண்டு வந்தார். யாழினிது குழலினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர், தன்னுடைய பிள்ளைகள் என்று அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனை தம்மக்கள் என்று குறித்தது. என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என ஒரு தாயை மட்டும் அது குறிக்கிறது. தன்னுடைய சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தவன் பெரியவனாகிவிட்டான் என்பதனால் ஒரு சமூகம் குதூகலிப்பதை பற்றி வள்ளுவன் சொல்லவில்லை. தன்னுடைய பிள்ளை மேலே வந்துவிட்டான் என்பதை பார்த்து குதூகலிக்கின்ற தாயை பற்றித்தான் திருக்குறள் பேசியிருக்கிறது. எனவே திருக்குறளுடைய பெரும்பாலான நோக்க நிலைகள் எல்லாம் ஒரு தனி மனிதனை நோக்கியதாகத்தான் இருக்கிறது என்பது அவருடைய வாதம். இப்போது அதற்கு பதில் சொல்லி, திருவள்ளுவருடைய பார்வை என்பது அல்லது திருவள்ளுவருடைய சிந்தனைகள் என்பது தனி மனிதனை தாண்டி அது சமூகத்துக்கு ஆனது என்கின்ற அணியினுடைய முதலாவது பேச்சாளராக தம்பி கவிதரன் அவர்கள் பேச இருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தின் இறுதியாண்டு மாணவன் கவிதரன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே உன்னை அடியொற்றி வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அருமையான ஒரு தலைப்பிலே நாங்கள் வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். திருக்குறளால் அதிக நன்மை தனி மனிதருக்கே சமூகத்துக்கே என்ற அடிப்படையில் சமூகத்தை நாங்கள் வலியுறுத்தி நாங்கள் இங்கே வாதம் செய்ய வந்திருக்கின்றோம். இன்றைய காலத்திலே நடுவர் அவர்களே, இந்த சமூகம் என்றது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாகும். இந்த அணுவை துளைத்து ஏழ்கடல் புகுத்தி குறுகத்தரித்த குறள் என ஔவையாரால் புகழ்ந்துரைக்கப்படுகின்ற இந்த திருக்குறளானது சங்கமறிவிய காலத்திலே தோற்றம் பெற்ற ஒரு இலக்கியமாக நடுவர் அவர்களே காணப்படுகின்றது. இந்த இலக்கியம் சங்க காலத்திலே, இந்த சங்க காலத்தினுடைய இறுதி பகுதியில் மக்கள் பல்வேறுபட்ட அவர்கள் இன்னல்களை எதிர்கொண்டு அவர்கள் பல்வேறுபட்ட சீர்கேடுகளுக்கு அவர்கள் உள்ளாகி இருந்தார்கள். எனவே அவர்களை வழிப்படுத்துகின்ற நோக்கில் இந்த அறநீதி நூல்கள் தோற்றம் பெற்றிருந்தது. அதில் திருவள்ளுவரால் படைக்கப்பட்ட இந்த சங்கமறிவு இலக்கியங்களில் இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் மிகவும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, இந்த திருக்குறளானது 1960ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பினால் மனித சமூகத்திற்கான நெறிநூல் என அங்கீகரிக்கப்படுகின்றது. இது ஒரு தனி மனிதருக்குரிய ஒரு நூல் என்று சொன்னால் அந்த திருக்குறள் ஏன் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கேள்விக்கணையாக உங்களிடம் நாங்கள் தொடுக்கின்றோம்.
இந்த தனி மனிதருக்குரிய இந்த தனி மனிதனுடைய விடயங்களை மட்டும் இந்த திருக்குறள் கூறவில்லை. சமூகத்தில் ஒரு மனிதன் ஒரு அறம் சார்ந்து எப்படி இருக்க வேண்டும், ஒரு பொருளை அவன் அறம் சார்ந்து எவ்வாறு ஈட்ட வேண்டும், அவன் வந்து காமத்து பாலிலே வந்து குடும்ப உறவுகளுடைய நிலை தொடர்பாக வந்து குறிப்பிடுகின்றது. அதாவது வந்து ஒரு இன்பம் வந்து எப்படி கிடைக்க வேண்டும், இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்களை இந்த திருக்குறள் கூறுகின்றது என்று சொன்னால் ஒரு சமூகத்தில ஒரு மனிதன் எப்படி போய் வாழ வேண்டும் என்றதை சொல்லுது. இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த மனிதன் காணப்படுகின்ற நடுவர் அவர்களே. இந்த திருக்குறளானது வந்து இந்த திருக்குறளை வந்து இந்த திருக்குறள் வந்து இந்த தனி மனிதன் தான் மாத்திரம் சமூகத்திலே உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருக்குறள் சொல்லல. சமூகம், அந்த மனிதன் ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த சமூகம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அறத்துப்பாலின் ஊடாக வந்து சமூக நெறிக்குரிய நற்பண்புகளை வந்து அவர் விதைக்கின்றார். அதே போன்று இந்த பொறுப்பாளில் வந்து அரசியல், பொருளாதாரம், மக்கள் நலன் ஆகியவற்றை வந்து அவர் எடுத்துரைக்கின்றார். காமத்துப்பால்களே குடும்ப உறவுகளுடைய இனிமை தொடர்பாக அவர் எடுத்துரைக்கின்றார். இவ்வாறாக நாங்கள் சொல்ல போனால் இந்த திருக்குறள் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த திருக்குறளில் வந்து இந்த சமூக ஒற்றுமை தொடர்பான விடயங்கள் வந்து நடுவர் அவர்களே கூறப்படுகின்றது. அவர் மனிதனை வந்து ஒரு தனி மனிதனாக திருவள்ளுவர் பார்க்கவில்லை, அவர் அங்கே சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக பார்க்கின்றார். எப்படி என்று சொல்லார், திருவள்ளுவர் கூறுகின்றார் அன்புதான் இங்கே எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைகின்றது சொல்லி அவர் கூறுகின்றார். அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம், அன்புதான் எல்லாமே. இந்த சமூகம் வந்து அன்பால தான் நிறைஞ்சிருக்குது. அன்பு இல்லாதவர் யாருக்கும் உரியவர் அல்ல, அன்பற்றவர் வந்து முழு உலகத்திற்கும் உரியவர் என்று சொல்லி சொல்றார். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்னும் உரிமுடையார் உலகத்து என்று சொல்லி திருவள்ளுவர் மிகவும் சிறப்பாக குறிப்பிடுகின்றார். அன்பிருந்தால் சமூகத்தில் சமத்துவம் உண்டாகும், அன்பிலே என்று சொன்னால் போட்டிகள் உண்டாகும், பொறாமைகள் உண்டாகும், சூழ்ச்சிகள் உண்டாகும், சதிகள் உண்டாகும் என்று சொல்லி அவர் அன்றைய திருக்குறளில் கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சமூகம் எப்படி இருக்கணும் என்றதுதான் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த அரசியலை வந்து நடுவர் அவர்களே, இந்த அரசியலை பற்றி திருவள்ளுவர் மிகவும் அழகாக மிகவும் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார். ஒரு அரசன் சமூகத்தில் எப்படி ஆட்சி செய்யணும் என்று சொன்னால் அது இவர்கள் சொல்வார்கள் அரசனுக்குத்தானே சொல்லி இருக்குது, சமூகத்துக்கு சொல்லத்தானே சொல்லி. ஒரு அரசன் சமூகத்தினுடைய நன்மை கருதி தான் ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும். மக்களுடைய ஆட்சியை கருத்தில் கொண்டுதான் ஒரு அரசன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய ஒரு மூத்தோர் அவையை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் திருக்குறளிலே மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார்கள் சொன்னால் நீ மூத்தோரை போன்ற ஒரு அவையை உன் பக்கம் நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உனக்கு வந்து எவ்வாறான துன்பங்கள் இன்னல்கள் வருகின்றதோ அவர்களுடைய அறிவுரைகளை நீ பின்பற்றுகின்ற பொழுதுதான் நீ ஆட்சி செய்ய முடியும். மக்கள் உன்னுடைய ஆட்சியை மேற்கொள்ள உன்னுடைய ஆட்சி வந்து கொடுங்கோலான ஆட்சியாக இருக்காது, செங்கோல் நிறைந்த ஆட்சியாக இருக்கும் என்று சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் உள்ளான் தலை என்று சொல்லி திருவள்ளுவர் அங்கே சொல்லுகின்றார்கள் சொன்னால் உன்னை விட அறிவிலை மூத்தவருடைய அறிவை நீ பெற்றுக்கொண்டால் இந்த சமூகத்தில் நீ நல்லவனாக போய் வாழ முடியும். நீ உனக்கு இது நீ தனிமனிதனாக நீ இருப்பதற்காக நான் உனக்கு நாங்கள் சொல்லவில்லை. இந்த திருக்குறள் என்றது வந்து சமூக ரீதியாக எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றதை தான் சொல்லுது. இவர்கள் சொல்லுவார்கள் இது தனி மனிதனுக்கு தானே சொல்லப்பட்டதுன்னு சொல்லி. அதே போன்ற ஒரு விஷயம் இருக்குது. பொருளாதாரம் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இந்த பொருட்கள் அனைத்தையும் வந்து ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் பொருட்களை வந்து நாங்கள் ஈட்டிக்கொள்ள வேண்டும். இந்த தீதின்றி வந்த பொருள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அதாவது வந்து பொருட்களை ஈட்டுகின்ற பொழுது தர்மத்தின் வழி நின்று பொருட்களை நீ ஈட்டு, நீ வந்து ஒரு தவறான வழியிலோ அதர்மத்தின் வழியிலோ சென்று நீ பொருட்களை ஈட்ட வேண்டாம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். இந்த தர்மத்தின் வழி வந்த பொருள் தான் நீண்ட காலம் நிலைக்கும், நீண்ட காலம் நீடிச்சு செல்லும், அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நிலையாக இருக்கும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் அடிப்படை. இது சமூகத்தில் ஒரு மனிதன் எப்படி போய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் வையகத்தில் வாழ்றதுக்கு அறம் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, பொருள் சார்ந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விருந்தோமலாக இருந்தாலும் சரி, என்ன விஷயம் தமிழிலே பல்வேறுபட்ட பண்பாடுகள் கலை கலாச்சார விடயங்களை இந்த திருக்குறள் சொல்லுகிறேன் சொன்னால் அது சமூகத்துக்காகத்தான் சொல்லுகின்றது என்பதனை இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. திருக்குறளுடைய பல்பக்க பரிமாணங்களை பார்த்து அது சமூகத்துக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தார். அவர் சொன்ன ஒரு கருத்து மிக அருமையானது. தமிழிலக்கிய வரலாற்றிலே சங்ககாலம் என்பது காதலும் வீரமும் சேர்ந்த அகமும் புறமுமாக மக்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்த காலம். போரினாலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரும் போர் நிகழ்ந்த ஒரு காலம். ஒரு பெரும் போர் நிகழ்ந்த ஒரு சமூகத்திலே அடுத்ததாக சமூக பிறழ்வுகள் நடக்கும் என்பது ஒரு உளவியலும் சமூகவியலும் சேர்ந்த ஒரு அருகே. அது தமிழர்களுடைய வாழ்விலும் நிகழ்ந்தது என்று வரலாறுகள் சொல்கிறது. சங்க காலத்துக்கு பின்னர் அதனால் ஏற்பட்ட தாக்கத்தினாலே சங்கமருவிய காலத்திலே வாழ்ந்த குடிமக்கள் கொஞ்சம் ஒழுக்கப்பிறழ்வாக சென்ற பொழுது அவர்களை சீர் செய்வதற்காகத்தான் சங்கமருவிய காலத்திலே அதிகம் அறநூல்கள் எழுந்தது.
அந்த அறநூல்களுக்கு எல்லாம் முதன்மையான ஒரு நூலாக திருக்குறள் மேலெழுந்து வந்தது என்கின்ற வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதை ஆதாரப்படுத்தி ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் திருக்குறள் எழுதப்பட்டது என்கின்ற வாதத்தை கவிதரன் முன்வைத்திருக்கிறார். பல குறள்களை சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால், அந்த வையத்து வாழ்வாங்கு வாழுதல் என்பதை ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை அல்ல, ஒரு சமூகமாக வாழுதல், குடும்பமாக வாழுதல், தனக்கு தரப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சமூகத்தோடு இயைந்து வாழுதல் என்பதெல்லாம் முக்கியமானது என்பது அவருடைய வாதம். அவர் பேசி முடிக்கிற பொழுது திருக்குறளுடைய அந்த ஆழமான பார்வை என்பது ஒரு குறித்த சமூகத்துக்கான பார்வையாகத்தான் நமக்கு தெரிகிறது. இப்பொழுது அதுக்கு மறுப்பு சொல்லி பேச இருக்கிறார் தம்பி நிவேதன் அவர்கள். அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இறுதி ஆண்டு கலைப்பிடத்தினுடைய மாணவன். அவர் பேச இருப்பது திருக்குறள் என்பது அதிகம் இலக்கு வைத்திருப்பது தனி மனிதர்களைத்தான், அது கூறுகின்ற புத்திமதிகள் என்பது தனி மனிதர்களுக்கானது என்று நிவேதன் பேச இருக்கிறார். வாருங்கள். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தமிழ் அறிவூற்றிய அறிஞர்களுக்கு முதல் கண் பிறக்கத்தை தெரிவித்துக் கொண்டும் நேரடியாக நான் தலைப்புக்கு நுழையலாம் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய நிலைப்படியிலே எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பானது திருக்குறளானது தனி மனிதன் பற்றி அதிகம் பேசுகின்றதா அல்லது சமூகத்தை பற்றி அதிகம் உரையாடுகின்றதா என்ற அடிப்படையிலே இந்த பற்றி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே முதலில் நாங்கள் மனிதன் என்பவன் ஒரு தனியனாக தோன்றித்தான் அவன் குடும்பமாக சமூகமாக விருத்தி அடைந்து பின்பு அதன் பரிணாமத்தை தொடங்குகின்றான் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் திருக்குறளும் தனி மனிதனை முதன்மைப்படுத்தி அதன் ஊடமாகவே சமூகத்தை முதன்மைப்படுத்த முற்படுகின்றது என்பதை நான் இங்கு ஆடித்தமாக வாதாட வந்துள்ளேன். அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையான காலப்பகுதியில் இருக்கின்ற அத்தனை அத்தியாயங்களையும் திருக்குறள் தனி மனிதன் ஊடாக அங்கு உதாரணங்களாக காட்டுகின்றன. அதாவது எப்பொருள் ஜார் ஜார் பாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு மனிதன் ஒருவருடன் பழகுகின்ற பொழுது அவன் கூறுகின்ற வார்த்தைகளில் உண்மை இல்லதா என்று ஆராய்ந்து அதன் மூலமாக ஒழுக வேண்டும் என்று ஒரு தனி மனிதனை அங்கு முதலிட்டு காட்டுகின்றது. நீ இந்த விடயத்தை கூறுகின்றால் இவன் கூறுகின்ற விடயத்தை நன்கு பகுத்தறிந்த, அதாவது பால் அதாவது வடிகட்டுகின்ற பொழுது எவ்வாறு வடிகட்டி அதில் நல்ல பால் எடுக்கின்றோமோ அதே போல்தான் திருக்குறளிலும் ஒரு கூறுகின்ற விடயங்கள் பொய் கலந்திருக்கின்றன. அவற்றை நிதானமாக அவதானித்து அவற்றில் சரியானதவற்றை பின்பற்றுகின்ற பொழுது வாழ்க்கையில் உனக்கு இனிமையாக அமையும் என்கின்றது திருக்குறள் கூறுகின்றது. இங்கு தனி மனிதன் முதன்மைப்படுத்தப்படுகின்றார். ஆகவே திருக்குறள் தனிமனிதனை பற்றி கூறுகின்றது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பொருள் அரணீனும் இன்பமீனும் திறனீனும் பொருளீதல் என்று, அதாவது ஒரு மனிதன் அறத்தின் வழியில் நின்று பொருள் ஈணுகின்ற பொழுது அந்த பொருளால் கிடைக்கின்ற இன்பம் எப்படி நிலையானதாக இருக்கும். மாறாக தீது வழியில் நீ ஒரு பொருளை தேடுகின்ற பொழுது அந்த பொருளினால் உன் வாழ்க்கை அழிந்துவிடும் என்கின்றது திருக்குறள். இங்கும் தனி மனிதன் மூலமாக பொருள் மூலமான வாழ்வியலை அமைந்திருந்த வரலாற்றில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எம்மை கட்டியமைக்கின்ற ஒவ்வொன்றிலும் பொருளாதாரம் இருக்கின்ற அந்த பொருளாதாரத்திலும் சுயமாக நீ தனித்திறமாக ஒரு எந்த விதத்திலும் தீய ஒழுக்க நெறியில் ஒழுகாது நின்று ஒரு நல்லொழுக்கத்தில் வாழ்கின்ற பொழுது அந்த பொருளினால் ஈட்டப்படுகிற இன்பம் உனக்கு எப்பையும் பெறுகின்ற ஒரு இதை சொல்கின்றது. பேதை பெருஞ்செல்வம் என்று பேதமையிலே கூறுகின்ற, அதாவது ஒரு அறிவிலியானவன் சேர்க்கின்ற செல்வங்கள் பயன்படாதது ஏழேழு சந்ததியும் பயன்படுத்த அழிந்து விடுகின்ற திருக்குறள் சொல்கின்ற பொழுது அங்கு அறியாமை ஒரு பேதமை இருக்கின்ற பொழுது அந்த பேதமை ஒரு செல்வத்தை சேர்க்கின்ற பொழுது செல்வமானது பால்பட்டு விடுகின்றது. அவனுடைய சந்ததிகளும் அதை பயன்படுத்தி, அதாவது சுற்றத்தாலும் பயன்படுத்தினார். இங்கும் தனி மனிதனை முதன்மைப்படுத்தி அந்த தனி மனிதன் மூலமாகவே அங்கு சமூகம் கட்டமைக்கப்படுகின்றது. அதனாலே தனி மனிதனை முதன்மைப்படுத்துகின்றமையினால் தான் சமூகத்தை அங்கு ஒரு கண்ணா காட்டுகின்றார் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அனைவரும் நட்புடன் வாழ்கின்றோம், நட்புடன் பழகுகின்றோம், நட்பையை பிடித்துக் கொள்கின்றோம் என்றால் வாழ்க்கையில் எங்கும் நட்பு என்பதுதான் முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், தாய் தந்தைக்கு இருக்கலாம், சகோதரங்கள் இருக்கலாம், மற்றும் ஏனைய சக இடங்களிலும் இருக்கிற நட்பு தான் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அதை முகநக நட்பு நட்பென்று நெஞ்சு தக நட்பு என்று சொல்கின்றோம். அதாவது நாங்கள் ஒரு நட்பை எவ்வாறு நட்பாக பிடிக்கின்றோம், அது நட்பு எங்களுக்கு எவ்வாறு பழகின்ற பொழுது எங்களுக்கு அந்த நட்பு மூலமாக எங்களுக்கு நல்ல விடயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. தீய விடயங்கள் இவ்வாறான விடயங்கள் அங்கு பிழைவிடுகின்ற பாகத்தை தடுக்கின்றனவாக அமைகின்ற ஒரு நட்பை நாங்கள் தொடர்கின்ற பொழுது அந்த நட்பு மூலமாக எங்கள் திருக்குறள் தனி மனிதனை முதன்மைப்படுத்துகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல
ஒரு மனிதனுக்கு அவசியமானது அறிவு. அறிவு உள்ள ஒரு மனிதன் நல்லவை கெட்டவற்றை இது தீது இது நன்று என்று பகுத்தறிந்து ஆராயக்கூடியதாக இருக்கின்றது. இதனைத்தான் அறிவு அற்றங்காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். இங்கும் தனி மனிதனை முதலைப்படுத்தி நீ அறிவுடன் ஒரு விடயத்தை நோக்குகின்ற பொழுது அது உன்னை பகைவர்களால் வீழ்த்திவிட முடியாது ஒரு காப்பரனாக என்று காக்கின்றது. அதனால் அது உனக்கு பாதுகாப்பு கவசமாக அமையும். ஆகவே நீ அறிவுடன் செயற்படு என்று சொல்கின்ற பொழுது இங்கு தனி மனிதனை முதன்மைப்படுத்தி அந்த தனி மனிதனால் சேர்கின்ற குடும்பம் அதன் பின் சமூகத்தை காட்டுகின்ற இங்கும் தனி மனிதன் முதன்மைப்படுகின்றது என்பது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இனி எதிர்கட்சிக்காரர்கள் சகோதரர் பல வினாக்களை வினாவி இருந்தார். அதாவது யுனெஸ்கோவான திருக்குறளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதாம். அது சமூகத்துக்கான அங்கீகாரமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தனி மனிதனை இங்கு எங்கே கூறுகின்றார்கள் என்று தம்பி நான் இங்கும் சொல்கின்றேன். தனி மனிதன் ஒவ்வொருத்தர் சேர்ந்துதான் தேசியம் சர்வதேசம் என்று கட்டமைக்கப்படுகின்ற பொழுது அங்கு ஒவ்வொரு தனியன்களும் இருக்கின்றது. அந்த நபர்கள் தான் நீ கொள்கின்ற அந்த தேசியத்திலும் சர்வதேசத்திலும் தன்னை அடையாளப்படுத்துகின்றார்கள். இதனால் தான் தேசிய இந்த யுனெஸ்கோ விருது கூடி ஒரு தனி மனிதர்களின் புரசுந்த வெற்றியாக காணப்படுகின்றது. ஆகவே மிகுதியாக மனித வாழ்க்கையில் எப்பொழுதும் திருக்குறள் தனி மனிதனை முதன்மைப்படுத்தி அதன் மூலமாகவே சமுதாயத்தையும் சேசத்தையும் தேசியத்தையும் கட்டியமைக்கின்றது என்பதை கூறவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நிவேதன் அவர்கள் திருக்குறள் சொல்லுகின்ற அந்த நுட்பம் என்பது தனி மனிதர்களுக்கு செய்தி சொல்லி தனி மனிதர்களை ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துகின்ற நெறிமுறையைத்தான் திருக்குறள் வைத்திருக்கிறது. திருக்குறள் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் ஒரு தனி மனிதனை குறித்துத்தான் பேசியது. அந்த தனி மனிதனுடைய விருத்தியின் மூலமாக ஒரு சமூக விருத்தியை கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு சமூகம் என்பது ஒரு தனி மனிதர்கள் பலர் செயலுகின்ற கூட்டுத்தான். எனவே ஒரு தனி மனிதனை திருத்துகின்ற பொழுது சமூகம் தானாக திருந்திவிடும் என்கின்ற நோக்கு நிலையில் தான் திருக்குறள் பேசப்பட்டிருக்கிறது என்பதை நிவேதன் கொண்டு வந்தார். இப்பொழுது அவருக்கு பதில் சொல்லி செல்வி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் பேச இருக்கிறார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மருத்துவபீடத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறையிலே நீர் தொடர்பான ஒரு செயற்திட்டத்திலே ஆராய்ச்சி உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர். திருக்குறள் பற்றி திருக்குறள் என்பது ஒரு சமூகத்துக்காக செய்தி சொல்லுகின்ற ஒரு நூல் என்கின்ற பார்வையோடு தன்னுடைய வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். தமிழ் அன்னைக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் பெருந்தகை அவர்களே, என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு திருக்குறளால் அதிக நன்மை பயப்பது தனி மனிதருக்கா சமூகத்துக்கா? அந்த வகையில் சமூகத்துக்கே அதிக நன்மை பயப்பது என்ற வகையில் நான் இன்று என்னுடைய வாதத்தை முன்வைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அந்த வகையில் எதிர்த்தரப்பினர் அழகாக குறிப்பிட்டிருந்தார்கள், தனி மனிதனுக்குத்தான் இந்த திருக்குறள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி. உண்மைதான், தனி மனிதனுக்குத்தான் எழுதப்பட்டு இருக்குது. ஆனா அந்த தனி மனிதனுக்கு மட்டுமா எழுதப்பட்டிருக்கு என்றுதான் எங்களுடைய தரப்பு வாதமா இருக்குது. அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த தனி மனிதனை மாற்றத்தின் ஊடா இந்த சமூகத்தை எப்படி மாற்ற முடியும் என்றதைத்தான் இந்த திருக்குறள் தனி மனிதனுக்குரிய ஒழுக்கங்களையும் அவர்களுடைய இந்த வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றதையும் தனி மனிதனுக்கு அளவுக்கு அதிகமாகவே இந்த குறள்கள் மூலமா போதித்திருக்குன்னு சொல்லி. உண்மைதான், இங்க நீங்களே ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள், இந்த தனி மனிதனை மாற்றத்தின் ஊடமா சமூகத்தினுடைய மாற்றத்துக்கு இந்த திருக்குறள் பங்களிக்கின்றது என்று. ஆகவே இந்த திருக்குறள் தனி மனிதனுடைய மாற்றத்தின் ஊடாக இந்த சமூகத்துக்கு தான் அதிக நன்மை பயப்பதாக இருக்கின்றது என்று எதிர்த்தரப்பினரே தங்களுடைய வாதத்தின் மூலமா ஒத்துக்கொண்டு இருக்கின்றனர். அதைவிட அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதாவது இந்த அன்பு செய்கிறவரின் துன்பத்தை காணும் போது, நாங்கள் யாரில் அன்பு வச்சிருக்கிறோமோ அவர்களுடைய இந்த துன்பத்தை காணும் போது எங்களையும் அறியாமல் எங்களுடைய இந்த மனத்தின் கண்ணில் இருந்து கண்ணீர் சொரியும் என்றதை அழகாக குறிப்பிட்டிருந்தேன். இது தனியாக ஒரு மனிதனுடைய காதலியோ நட்பையோ இல்லாட்டி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேலே வரக்கூடிய இந்த கருணையின் பாலோ வரக்கூடிய கண்ணீரை சொல்லல. நீங்கள் சொன்ன மாதிரி நடுவர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த சங்கம் அருவிய காலத்தில் நிகழ்ந்த போர்களினூடாக பாதிக்கப்பட்ட இந்த சமூகத்தினுடைய துன்பம், இந்த
சமூகத்தினுடைய துன்பத்துல வந்து பங்கெடுக்கிற ஒரு தனி மனிதன் வந்து எப்படி தன்னுடைய பங்கை ஆற்ற வேணும், தன்னுடைய இந்த அறத்தின் பால் எப்படி சமூகத்தை மாற்றணும் என்றதை தான் நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். ஆகவே இந்த திருக்குறள் வந்து எத்தனை தடவை வந்து இந்த தனி மனித ஒழுக்கத்தை வந்து போதிச்சு கொண்டு இருந்தாலுமே கூட, எத்தனை அதிகாரங்கள் எத்தனை குறள்கள் ஊடாக வந்து போதிச்சாலுமே கூட, இறுதியும் அறுதியுமா அது வந்து எப்படி வந்து சமூகத்தை மாற்றலாம், சமூகத்துக்கு எப்படி பயன் அளிக்கலாம் என்றதை தான் தன்னுடைய இந்த அறமா வந்து திருக்குறள் கொண்டிருக்கின்றதை இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். அடுத்தது இந்த திருக்குறளை வந்து பாகம் பாகமாகவும் திருக்குறளோட உரைகளை வந்து விளக்கங்கள் சொல்லியும் எதிர்த்தரப்புவாதிகள் வந்து தங்களுடைய இந்த வாதத்தை வந்து முன் வச்சிருந்துச்சு. நான் அப்படி சொல்ல வரையில. திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தை பார்ப்போம். 5ஆம் நூற்றாண்டு சங்கம் அறிவிய காலத்துல தான் எழுதப்பட்டிருக்கு என்றதுதான் பெரும்பாலான ஆய்வுகள் வந்து குறிப்பிடுது. திருவள்ளுவர் என்ற ஒரு ஆள் வந்து ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே இந்த குறள்களை வந்து முற்றுமுழுதா எழுதியிருந்தா ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பிடிச்சு தன்னுடைய குறள்களை ஒரு ஏட்டுச்சுவடியில வந்து எழுதிட்டு கொண்டே கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி செய்யல. இது வந்து சமூகத்துக்கான ஒரு பொதுமறையா விளங்கணும். இது காலங்கள் கடந்தும் சிலவள் அவரே கூட நினைச்சிருக்க மாட்டேன். இந்த காலங்கள் கடந்தும் இத்தனை மொழிகள்ல மொழிபெயர்த்தும் காலங்கள் கடந்தும் வாழ போற சமூக நீதியா வந்து இது இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் கூட சிலவளை நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கும் வாழுதுன்னு சொல்லி சொன்னா காலங்கள் கடந்தும் சமூக ஒழுக்க நீதியை வந்து போதிக்கிற ஒரு வாழ்வியல் நூலா தத்துவ நூலா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கான காரணம் என்ன? அது சமூக ஒழுக்கங்களை வந்து எங்களுக்கு வந்து அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் சமூக ஒழுக்கங்களையும் வந்து போதிக்கிற நூலா வந்து இருக்குது. 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து வேற பலவும் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் விட 14 கணக்கு நூல்கள்ல இருக்கிற திருக்குறளை வந்து எல்லாருமே மொழிபெயர்த்திருக்கும் எல்லா உலக பொதுமொழிகளையும் வந்து கொண்டு போகணும் நினைச்சதுக்கும் என்ன காரணம்னு சொல்லி சொன்னா இது மதங்களை கடந்து மத சார்பு இல்லாம இனங்களை கடந்து எங்களுடைய தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்தாலுமே கூட மதங்களை கடந்துமே நிக்கிற ஒரு நூலா வந்து இருக்குது. எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு நூலா வந்து பொது மறையா வந்து இருக்குது. அதனாலதான் திருக்குறளை வந்து எல்லா வாழ்வியலையும் வந்து வாழக்கூடிய ஆக்களும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வியல் நூலா இருக்குது. ஆக இந்த சமூகத்துக்கான ஒரு ஒழுக்கத்தையும் சமூகத்துக்கான நன்மையும் பயக்கிற நூலா இருக்கிறனாலதான் எல்லாருமே வந்து படிக்க வேண்டிய ஒரு நூலா வந்து இன்றைக்கு உலகங்கள்ல வந்து கொண்டாடப்படுது. ஒரு தனி மனிதனுக்கான ஒழுக்கமா இருந்திருந்தா நாடுகள் கடந்து தேசங்கள் கடந்து கொண்டாடப்படுற ஒரு நூலா வந்து இது இருந்திருக்காது. எங்கேயுமே வந்து தனி மனிதன் தான் சமூகத்தின் ஒரு அடிப்படை அழகா வந்து இருக்கிறான். அடுத்தது குடும்பம் இருக்குது, அடுத்ததுதான் சமுதாயம் வந்து இருக்குது. இந்த தனி மனிதன் தான் சமுதாயத்தின் அடிப்படை அழகா இருக்கிறான். ஆகவே அவனை மாற்றுறது நூலா இந்த சமூகத்தை வந்து மாற்றுறதுதான் திருவள்ளுவருடைய குறிக்கோளா வந்து இருந்திருக்க கூடும். அதனாலதான் இந்த மாதிரி முப்பால்களை எழுதியோ இல்லாட்டி அதிகாரங்களை பிரிச்சோ ஒரு நாட்டு மன்னன்ல இருந்து நாட்டின் அடிப்படையான குடியானவன் வரைக்கும் எப்படி வாழணும் சொல்லி இருக்கு. ஆக தனி மனிதனுடைய மாற்றம் என்றது எதுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்குது? சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. தனியா ஒரு மனிதன் மாறினா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். தனியா ஒரு மனிதன் மாறுறதுனூடா மட்டும் இல்ல, தனியா ஒரு மனிதன் மாறும் போது குடும்பம் மாறப்போகுது, குடும்பத்தின் கட்டமைப்பு மாறப்போகுது, அவனை சுற்றி இருக்கிற சுற்றம் மாறப்போகுது, அவனுடைய சமுதாயம் மாறப்போகுது. ஆக அங்க சமுதாய நன்மை என்றதான் மேலோங்கி நிக்க போகுது. ஆகவே திருக்குறளால அதிக நன்மை பயக்கிறது யாருக்கண்டு பார்த்தா சமூகத்துக்கு தான். தனி மனிதன் உள்ளடக்கப்பட்ட இந்த சமூகத்துக்கு தான் நன்மை பயக்க போகுது. இந்நூலை வந்து தனிய குடியானவர்களும் மக்களும் நாட்டு மன்னர்களும் மட்டுமே படிக்கல. இளங்கோவடிகள், கம்பர், லியோ டால்ஸ்டாய், மகாத்மா காந்தி, இன்றைக்கு இந்த அஹிம்சை வழியில போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டு போன மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுவர், ஆல்பர்ட் ட்வைச்சர், அடுத்து ராமலிங்கம் அடிகள், வ.உ. சிதம்பர பிள்ளை, இப்படி நிறைய அறிஞர்கள் வந்து தங்களுடைய போராட்ட காலங்களையும் தங்களுடைய தத்துவவியல் வாழ்வியல்லையும் கூட இந்த திருவள்ளுவர் எழுதப்பட்ட இந்த திருக்குறளை வந்து வாழ்வியல் நூலா கொண்டிருக்கணும். அவர்கள் யாரென்று பார்த்தா தனியே தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமே மாற்றின ஒரு ஆக்கள் இல்ல, அவர்கள் சமுதாயத்தின மாற்றத்துக்காக பாடுபட்ட ஆக்கள். ஆக அங்க ஒரு சமுதாயத்தின நன்மைக்கு கூட பயக்கக்கூடிய ஒரு நூலா இருக்கிறது எதென்று பார்த்தா திருக்குறளா தான் இருக்குது. அறத்தால் வருவதே இன்பம் பிறப்பாதர் மற்றெல்லாம் பேதமையான். அதாவது அறம்தான் சமூகத்தின் உண்மையான இன்பம் அமைதியை தர்றதுன்னு சொல்லி இந்த குறள் கூறுது. அடுத்தது நிலத்தியாங்கு மாந்தர்க்கு இணைந்து உனது ஆகும் அறிவு. அதாவது நீர் வந்து எப்படி ஒரு நிலத்துல வந்து போய் சேரும் போது அது ஒரு கடல் நீராகவும் இல்லாட்டி ஒரு நல்ல நிலத்துல போய் சேரும் போது ஒரு ஊற்று நீராகவும் வந்து மாறுதோ அதே மாதிரி தான் இந்த தனி மனித ஒழுக்கம் என்றது தன்னுடைய சுற்றத்தை சாரும் போது அப்படி எந்த சுற்றத்தையும் வந்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்பா வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆக இந்த தனி மனிதனுடைய மாற்றம் என்றது கடைசியா வந்து தன்னுடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் வந்து பங்களிக்கக்கூடிய ஒரு மாற்றமாகத்தான் இருக்குது. ஆகவே தனி மனிதன் மூலமாகவே இந்த சமூகம் கட்டியமைக்கப்படுறதுனால தனி மனிதனை வந்து மாற்றத்தினூடா சமூகத்துக்கு நன்மை பயக்கலாம் என்ற வகையில திருக்குறள் வந்து அதிகமா பயனளிக்கக்கூடியதா இருக்கிறது சமூகத்துக்கு தான் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாதவியினுடைய வாதத்தினுடைய அடிநாதம் என்பது திருக்குறள் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அது தனி மனிதர்களுக்கு கருத்துக்களை சொன்னதாக இருக்கும். ஆனால் அதனுடைய ஈற்று இலக்கு என்பது
தனி மனிதர்களை புடம்போடுவதனூடாக ஒரு சமுதாயத்தை நன்னறு செய்வதுதான் திருக்குறளுடைய இறுதி இலக்காக இருக்கிறது. அந்த நிலையில் என்று பார்க்கிற பொழுது நாங்கள் எந்த திருக்குறளை எடுத்தாலும் அது ஒரு தனி மனிதனுக்கான குரலாக இருந்தாலும் அந்த குரல் விளைவிக்கின்ற முழுமை பயன் என்பது ஒரு சமூகம் கருதியதாகத்தான் இருக்கிறது என்கின்ற அந்த வாதத்தினுடைய நுட்பத்திலே தான் மாதவி தன்னுடைய வாதத்தை கட்டமைத்தார். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அவர் பேசுகின்ற பொழுது அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறை அவர் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய நீர்நிலைகள் தொடர்பான செயற்திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வள்ளுவன் ஒரு அழகான குரல் சொன்னான், நீரின்றி அமையாது உலகனில் யார் யார்க்கும் வான்று அமையாது ஒழுங்கு. இந்த நீர் இல்லாவிட்டால் உலகம் இயங்காது, அதுபோல வானத்திலிருந்து பெய்கின்ற மழை இல்லாமல் போகுமாக இருந்தால் ஒழுக்கம் தவறி போய்விடும், ஒழுங்கு தவறி போய்விடும், ஒழுக்கம் தவறி போய்விடும் என்று வள்ளுவன் ஒரு குரல் சொன்னான். அதில் அதுக்கு உள்ளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா, வானத்திலிருந்து மழை வராவிட்டால் பஞ்சம் வரும், பஞ்சம் வந்து விட்டால் பசி வந்து விட்டால் பத்தும் பறந்து போய்விடும் என்று ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுக்க நெறிகள் எல்லாமே சிதறி போய்விடும். அந்த நீர் எவ்வளவு தூரம் மிக அவசியமானது, வானத்திலிருந்து பெய்கின்ற மழை எவ்வளவு தூரம் ஒரு சமூக வாழ்க்கைக்கு அவசியமானது என்று ஒரு சமூகத்தினுடைய இருப்புக்கு நீரை மழையை ஒப்பிட்டு பேசினான். சமூக இருப்பு குறித்து பேசுகிறான். இப்படி பல உதாரணங்களை திருக்குறளுக்குள்ளே பார்க்கலாம். இப்பொழுது இந்த பட்டிமண்டபம் நிறைவு பேச்சாளர்களை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தனி மனிதர்களுக்கானதுதான் திருக்குறள் என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் சிலை டிலுஜா சிவமூர்த்தி அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய 1ஆம் வருட மாணவி. அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். அருகனை அமர்த்தி அழகு பார்த்த அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கமும் சபைக்கு என் 2ஆம் கண் வணக்கமும். இன்று ஒரு காத்திரமான தலைப்பிலே நாங்கள் களமாடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய சொற்கணைகளை கொண்டு. அழகானது ஒரு தலைப்பு, திருக்குறள் என்பது தனி மனிதனுக்கா அல்லது சமூகத்திற்கா என்பதுதான் இன்றைய தினம் எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு. அதன் பிரகாரம் இந்த திருக்குறள் என்பது ஒரு தனி மனிதனுக்குத்தான் என்ற விதத்தில் என்னுடைய வாதம் இங்கு கட்டமைக்கப்பட உள்ளது. நடுவர் அவர்களே, இந்த திருக்குறள் என்பது ஒரு சமூகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடியது என்று அந்த தரப்பின் 2 பேச்சாளர்களுமே சொல்லி சென்றிருந்தார்கள். இந்த திருக்குறள் என்பது சமூகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடியது என்றார்கள். இருக்கட்டும், ஆனால் அந்த ஒளியில் முதலில் வெளிச்சம் காண்பவன் யார்? ஒரு தனி மனிதன். அவன் வெளிச்சம் கண்ட பிறகுதான் இந்த சமூகத்திற்கு அது வெளிச்சமாகிறது என்பதனை மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேச்சாளர்களுமே எங்களுக்கு சாதகமான அனைத்து விடயங்களையுமே சொல்லி சென்றிருந்தார்கள். சமூகத்திற்கு தான், ஆனால் தனிநபர்களை கொண்டு ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லி சமூகத்திற்குத்தான், ஆனால் தனிநபர்களை கொண்டு என்று இவ்வாறே தங்களுடைய முழு வாதத்தையும் இங்கு கட்டமைத்திருப்பார்கள். இதை தாங்களும் கண்டு கொண்டிருப்பீர்கள். இங்கு அனைவரும் திருக்குறள்களை எடுத்துக்காட்டாக சொல்லி அவர்களுடைய வாதங்களை சொல்லி சென்றிருந்தார்கள். உண்மையில் சிறியவள், எனக்கு அந்த அளவு அறிவு திருக்குறளை நோக்கி அல்ல. ஆகையால் என்னுடைய வாதத்தினை சற்று அறிவியல் நோக்கிலே கொண்டு செல்லலாம் என நினைக்கிறேன். இன்று நாங்கள் சொல்லுகிற மிக பெரும் தத்துவ ஞானிகளும் அறிஞர்களும் திருக்குறள்களை நன்றாக கற்று தேறிய அவர்கள் இந்த திருக்குறள் என்பது தனி மனிதனுக்கானதுதான் என்று எவ்வாறு சான்று பயந்துள்ளார்கள் என்பதனை நான் இவ்விடத்தில் சொல்லலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் பாரதி சொல்கிறான், திருக்குறள் சொல்லும் மரம், ஒழுக்கம், துணிவு, மதிப்பு ஆகியவை முதலில் ஒருவனின் ஆன்மாவை உயர்த்தக்கூடியது என்கிறான் பாரதி. ஆக உன்னுடைய ஆன்மா முதலில் உயர்த்தப்பட்டு அது செவ்வனே சீர்திருத்தப்பட்ட பிறகுதான் உன் மூலம் குடும்பத்திற்கும், குடும்பம் என்கிற மிகச்சிறு அழகு மூலம் சமூகத்திற்கும், அங்கிருந்து தேசத்திற்கும் கொண்டு செல்லப்படுகிறது என்பதனை நாங்களுடைய நினைவிலே கொள்ள வேண்டும். சாமிநாத ஐயர் சொல்கிறார், திருக்குறள் முதலில் தனிநபரின் உள்ளத்தை சீர் செய்யும் நூல். தனிநபரினால்தான் ஒரு குடும்பமும் சமூகமும் இங்கு திறம்பட நியாயமாக நடக்கிறது என்று சாமிநாத ஐயர் கூட இதைத்தான் சொல்கிறார். இன்று திருக்குறள் என்பது ஒரு தனிநபருக்கான நூல் என்று சொல்லி நிற்கிறார். இதே போலதான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னும் சற்று ஆழமாக சென்று இந்த திருக்குறள் என்பது தனி மனிதனுக்கானது என்பதனை அழகாக சொல்லி இருக்கிறார். திருக்குறளை படிப்பவன்
உலகை மாற்ற முயல நினைக்க மாட்டான். ஐயா, எப்படி திருக்குறளை படிப்பவன் இந்த உலகை மாற்றுவதற்கு முயல மாட்டான். இன்று எங்களுடைய உலகில் நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? மிகப்பெரிய உத்தமர்களாக வேடமிட்டு கொண்டு நாங்கள் எங்களிடத்தில் உள்ள குறைகளை கண்டுகொள்ளாது மற்றவர்களை திருத்துவதற்காக எத்தனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்கிறார், திருக்குறளை படிப்பவன் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டான். அவன் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள முயல்வான். தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு அவனுடைய பங்களிப்பு மூலமாக அவன் சமூகத்தை மாற்றுவான் என்று. இப்படி அத்தனை அறிவியலாளர்களும் தத்துவ ஞானிகளும் தாங்கள் கற்ற அந்த திருக்குறள் அறிவின்படி திருக்குறளானது ஒரு தனி மனிதனுக்கானது என்பதனை அழகாக சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். ஐயா, ஒரு தனி மனித பிறப்பினுடைய ரகசியம் என்ன? ஒரு மனிதனுடைய பிறப்பின் ரகசியம் அவன் இறுதியில் இறைவனை சென்றடைவதுதான். அந்த இறைவனை சென்றடைவதற்கு அறம், பொருள், இன்பம், வீடுதான் மிக பெரும் பங்குதாரியாக காணப்படுகிறது. ஆக இந்த அறம், பொருள், இன்பம், வீடு நான்குமே ஒரு தனி மனிதனுக்கு முதலில் கடத்தப்பட வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவன் மிக அழகாக இந்த திருக்குறளிலே செய்திருக்கிறான் என்றால் அது அறிஞர்கள் முதல் ஞானிகள் வரை மறைக்கவோ முடியாது. சரி, இப்படி இருக்க என்னுடைய தரப்பில் அன்பு சகோதரி சமூகத்திற்காக சொல்லப்பட்ட திருக்குறளில் எவ்வாறு தனி மனிதனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்று சொல்லி சென்றிருந்தார். அதே வியூகத்தில் நான் எவ்வாறு திருவள்ளுவனே தனது திருக்குறளில் திருக்குறள் தனி மனிதனுக்கானது என்பதனை சான்று பகிர்ந்திருக்கிறான் என்று சில திருக்குறள் மூலமாக சொல்லலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் என்கிறான். இங்கு திருவள்ளுவனே சொல்லியிருக்கிறான் ஒழுக்கம் என்பது தனிநபரை காக்கும் என்று. அதே போல அறத்தென்னும் ஆற்றல் அழிவங்கா ஆக்கமும் புறத்தற்கே தானே உடைத்து என்கிறான் பொய்யாமொழி புலவன். இந்த அறம் செய்தால் அந்த அறத்தினுடைய பயன் அதனை செய்யும் தனிநபருக்கு கிடைக்கும் என்று திருவள்ளுவனே சான்று பகிர்ந்திருக்கிறான். பண்புடைமை 40 யாதனின் 4 இன்பம் கொடுக்கும் தனக்கு. எப்படி இன்பம் கொடுக்கும் தனக்கு என்று ஒரு தனிநபர் பெறும் அந்த நன்மையினை திருவள்ளுவனே அழகாக சான்று பகிர்ந்திருக்கிறான். இவ்வாறு திருவள்ளுவனே தன்னுடைய திருக்குறள் தனி மனிதருக்கானது என்று சான்று பகிர்ந்திருக்கையில் எங்கனத்தில் இவர்கள் இவ்வாறு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று திருக்குறள் உலக பொதுமறையாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அது ஒவ்வொன்றும் தனி மனிதனுடைய அத்தனை தேவைகளையும் அத்தனை அவன் கொண்டிருக்க வேண்டிய நல்லொழுக்க பண்புகளையும் அழகாக சொல்லி நிற்பதனால்தான். ஆக இந்த திருக்குறள் என்பது தனி மனிதனுக்கானது. ஒரு தனி மனிதன் நினைத்தால் மாத்திரமே இந்த சமூகத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அழகாக இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். டிலுயா அவர்கள் ஒழுக்க விழுமியங்கள் தனி மனிதனுக்கானவை, ஒரு தனி மனிதனுக்கு ஒழுக்க விழுமியங்களை போதிப்பதன் மூலமாக ஒரு சமூகத்தை ஒழுக்க விழுமியமாக மாற்றுகின்ற முயற்சியைத்தான் திருக்குறள் செய்தது என்று பல திருக்குறளுக்குள்ளாக உதாரணம் சொன்னார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று வள்ளுவர் பதிகிறார். ஒரு மனித வாழ்க்கையிலே ஒரு சமூகத்துக்கு நன்மைக்கு கொண்டு செல்வது ஒழுக்கம், தீயொழுக்கம் என்றும் ஒன்றை வள்ளுவர் சொல்கிறார். இந்த ஒழுக்கம் என்பதிலே தீமையாக தரக்கூடிய ஒழுக்கங்கள் என்ற ஒருவருடைய வாழ்க்கை முறை, அந்த அவன் வாழுகின்ற வாழ்க்கை முறையிலே தீமையாக தரக்கூடிய வாழ்க்கை முறைகளை வாழ்ந்தால் அது என்றும் துன்பம் தரும். அது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் சார்ந்த சமூகத்துக்கும் துன்பம் தரும். அதனாலே ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் மிக்கவனாக வாழ வேண்டும் என்பதை வள்ளுவன் அழுத்துகின்ற அழுத்தத்தை சொல்லி அது தனி மனிதனுக்கானதுதான் என்று டிலுயாவுடைய வாதம் அமைந்திருக்கிறது. இப்போது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு தம்பி லோயன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். திருக்குறள் என்பது ஒரு சமுதாய நூலாக, ஒரு சமூகத்துக்கு சொல்லப்படுகின்ற நூலாகத்தான் திருக்குறளை பார்க்க வேண்டும் என்கின்ற பார்வையினுடைய அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளராக இப்பொழுது லோயன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தன்னுடைய பட்டப்படிப்பை தொல்பொருள் துறையிலே பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒருவர், வரலாற்று நோக்கு நிலைகளோடு விடயப்பரப்புகளை ஆராயக்கூடிய ஒரு துறையிலே கற்றவர். அவருடைய பேச்சை இப்போது நாங்கள் கேட்கலாம். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ் தேசம் தனக்கும் திண்ணையளவு நல்லமேனும் பயந்தபின் செத்தொழிவேனாயின் அதுவே எனக்கு திருநாளாகும். அன்பார்ந்த நடுவர் பெருந்தகைகளுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் அனைத்துக்கும் மேலாக டான் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கும் என் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அற்புதமான ஒரு வேளையிலே காத்திரமான தலைப்பினை எடுத்து நாங்கள் இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே ஒரு இலக்கியம் தொடர்பான ஒரு கருத்தியலை, ஒரு தலைப்பை எடுத்து அதை சமூகத்தோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு சிறப்பான வேலையை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறளால் அதிக நன்மை தருவது சமூகத்திற்குத்தான் என்பது இன்றைய தலைப்பாக காணப்படுகிறது. நடுவரவர்களே, இவர்கள் அதாவது எதிரணியிலே இருக்கின்ற 3 பேரினுடைய பேச்சை கேட்கும் பொழுதும் வள்ளுவன் சொன்ன ஒரு குறள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லலாம். உலகத்திலேயே எந்த ஒரு மதமும் சாராத, எந்த ஒரு இனமும் சாதார, எந்த ஒரு விதத்திலேயும் ஒரு பக்கச்சார்பில்லாத ஒரு நூலாக அமைந்ததனால் தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்லுகிறார்கள். வள்ளுவனை நீங்கள் எந்த மதத்திற்குள்ளும் உள்ளடக்கி விட முடியாது. வள்ளுவனை நீங்கள் எந்த இனத்திற்கு அல்லது எந்த ஒரு வர்ணாசிரம கோட்பாட்டிற்குள்ளும் நீங்கள் அவனை உள்ளடக்கி விட முடியாது. திருக்குறள் பற்றி சொல்லுகின்ற பொழுது அது சமூகம் சார்ந்த ஒரு நூல். முதலாவதாக, ஒரு நூல் எதற்காக எழுதப்படுகிறது? ஒரு சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் திருத்துவதற்காகத்தானே எழுதப்படுகிறது. திருக்குறளிலே காணப்படுகின்ற ஒரு அற்புதமான விடயம் என்னவென்று சொன்னால், 1330 குறளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் 7 சொற்கள் மாத்திரம்தான் காணப்படும். 7 சொல்லுக்கு கூட ஒரு சொல் காணப்படாது. அதாவது 1330 என்பதை கூட்டுகின்ற பொழுது 7 என்கின்ற இலக்கம் வரும். 133 அதிகாரங்களை கூட்டுகின்ற பொழுது 7 என்கின்ற இலக்கம் வரும். அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்வியலில் எங்களுடைய தமிழ் போதிக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகின்ற எங்களுடைய தமிழர்களினுடைய வாழ்வியல் மரபிலே, உலக வாழ்வியல் மரபிலே 7 பருவங்களாக எங்களுடைய வாழ்க்கையை அடக்கிவிடலாம். அப்படியாக அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்லாமல் 7 பருவ பெண்கள் என்று நாங்கள் பார்க்கலாம், 7 பருவ ஆண்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் தனி மனிதனுக்காகவா வள்ளுவன் படைத்திருக்கிறான்? ஒரு சமூகத்தினுடைய நியதியை எப்படி ஒரு ரத்தின சுருக்கமாக தன்னுடைய குறளுக்குள்ளே அவன் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பேதமையினுடைய அதிகாரம் பற்றி பேசியிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 1330 குறளில தனி மனிதனுக்காக கொஞ்சம் குறள், சமூகத்துக்காக கொஞ்சம் குறள் என்று சொல்லி வள்ளுவர் பிரித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு போனார்கள். அவன் 1330 குறள்களையுமே சமூகத்திற்காகத்தான் கொடுத்தான் என்பதுதான் எங்களுடைய வாதமாக காணப்படுகிறது. களா அக்கால் பள்ளியுள் வைத்தால் சான்றோர் குலாத்து பேதை புகழ் என்று சொல்லுகிறான். அதாவது படிக்காத ஒருத்தன் ஒரு சபைக்குள்ள போறது அசிங்கத்தை மிதிச்சிட்டு அந்த சபைக்குள்ள போறதுக்கு சமம் என்று சொல்லி வள்ளுவன் சொல்லுகின்றான் பேதமையிலே. ஆக நீங்கள் கற்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் தெளிவாக கற்க வேண்டும். சமூகத்திற்காக அவன் எத்தனை விடயங்களை சொல்லியிருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறான், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையோர் என்பும் உரியர் பிறர்க்கு, உரியர் பிறர்க்கு, பிறர் என்று சொல்லி பன்மையிலே அவன் சொல்லுகிறான். தமக்கு என்று சொல்லி எல்லாரையும் சேர்த்துத்தான் அவன் சொல்லுகிறான். ஆக இப்படியாக அவன் ஒவ்வொரு குறளிலேயும் அவன் எதை சொல்லுகிறான் என்று சொன்னால் சமூகத்தை தான் சார்த்து சொல்லுகிறான். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், எதிரணியினரை பார்த்து ஒரு கேள்வி. நீங்கள் சொல்கிறீர்கள் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும், திருக்குறளை படிக்க வேண்டும் என்று வள்ளுவன் எழுதி. நீங்கள் எல்லாரும் திருக்குறளை படிச்சிட்டீங்க, நீங்கள் எல்லாரும் திருந்திட்டீங்க. அந்த புத்தகத்தை அப்படியே வச்சு கொண்டு இருப்பீங்களா? இன்னொரு ஆளுக்கு திருக்குறளை படிக்கணும் என்று சொல்லி நீங்கள் அதை ஊக்குவிப்பீங்களா? நீங்கள் ஊக்குவிப்பீங்கள். ஏனென்று சொன்னால் நீங்க படிச்ச ஒரு விஷயத்தை அடுத்தவன் தெரிஞ்சு கொள்ளணும். எதுக்காக தெரிஞ்சு கொள்ளணும்? அவன் திருந்தணும். அவன் திருந்தினா சமூகம் தானா திருந்தும். இங்க இதுதான் விடயமாக காணப்படுகிறது. எங்களுடைய 2வது வாதி சகோதரி அற்புதமாக அந்த விடயத்தை தான் சொன்னார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய திருத்தமும் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகம் மாறுவதற்காக. ஆக அப்படியாக வள்ளுவன் அதைத்தான் இங்கே சொல்கிறான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் என்று சொல்லுகின்றான். ஆக அடக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் எதற்காக தேவைப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் அடக்கி நடக்க வேண்டிய இடத்திலே அடங்கி நடக்க வேண்டும். அடங்காமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆறிருள் உய்த்து விடும். இப்படியாக அத்தனை விதமான குறள்களிலும் அவன் எதை சொல்லுகிறான் என்று சொன்னால் சமூகத்தை தான் முன்னிறுத்துகிறான். எங்களுடைய திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், யுனெஸ்கோவினால் அது உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த நூலாக சொல்லப்பட்டு உலகத்திலே பாதுகாக்கப்பட வேண்டிய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் புக்ஸ், மிக முக்கியமான ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. இது மாத்திரமா எங்களுக்கு திருக்குறளுக்கு காணப்படுகின்ற ஒரு பெருமை என்று கேட்டால், நடுவர் சொன்னது போல பைபிளுக்கு அதிகளவாக ஏறத்தாழ 100 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்ட உலகிலேயே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். எதற்காக அவன் மொழிபெயர்க்க வேண்டும்? தங்களுடைய சமூகமும் திருந்த வேண்டும், அதன் மூலம் பயன்பட வேண்டும் என்று அவன் மொழிபெயர்த்திருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் விக்டோரியா மகாராணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் படித்து அதில் இருக்கிற கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார் என்கின்ற ஒரு கருத்தியல் காணப்பட்டது அந்த காலத்தில். இது மாத்திரமல்லாமல் உலகின் இரும்பு மனிதன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரஷ்யாவினுடைய அதிபராக இருந்த ஸ்டாலின் தன்னுடைய சுரங்க அறையிலே வைத்து பாதுகாத்த புத்தகங்களுக்குள்ளே திருக்குறளும் ஒரு புத்தகமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால்
எத்தனை விதமான சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், வேறு வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் எங்களுடைய நூல் என்று சொல்லி இதை உரிமை கொண்டாடுகிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு நூலை, தனி மனிதனுடைய நூல், எங்களுடைய நூல் என்று சொல்லி நீங்கள் இப்படியே முடக்கி வைத்துக் கொண்டிருப்பது ஒரு முட்டாள்தனமான கருத்தியல் என்பதை இந்த இடத்திலே முன்வைத்து என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். சொலல்வலன் சோர்வியலன் அஞ்சானவனை இகழ்வல்லல் யார்க்கும் அரிது. நன்றி. தம்பி லோயன் அவர்கள் திருக்குறளுடைய ஆழமான குரல்களை தொட்டு அந்த குரல்கள் ஒவ்வொன்றும் அழுத்துகின்ற கருத்துக்களினூடாக ஒரு சமுதாய விருத்தியைத்தான் அவன் பேசினான் என்பதை சொன்னார். அவர் எடுத்துக்கொண்ட வலுவான பிடிமானம் எதுவென்றால், திருக்குறள் தன்னை ஒரு சமூகத்துக்கு கட்டுப்பட்டதாக, ஒரு தனிமனித நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதாக அமைத்து கொள்ளவில்லை. அது எந்த மதம் சார்ந்தும் இருக்கவில்லை, எந்த மொழி சார்ந்தும் இருக்கவில்லை, எந்த கடவுளையும் முன்னிறுத்தி பேசவில்லை. அது ஒரு பெரும் சமூகத்துக்கும் உலகப் பெரும் சமுதாயத்திற்கும் கருத்துக்களை சொல்லுகின்ற நோக்கோடு அது இருந்தது. அதனாலே தான் உலகத்திற்கக்கூடிய அநேக மொழிகளாலும் இனங்களினாலும் அது கொண்டாடப்படுகிறது, மதிக்கப்படுகிறது. அதனாலே அது ஒரு தனிமனித வாழ்க்கைக்குரியது அல்ல, அது உலகப் பெரும் சமுதாயத்துக்குரியது என்கின்ற விதமாக அவருடைய பேச்சு அமைந்தது. இப்போது தீர்ப்புக்குரிய நேரம். திருக்குறள் தனி மனிதர்களுக்கானதா அல்லது சமுதாயத்துக்கு ஆன சிந்தனைகளை கொடுத்திருக்கிறதா என்கின்ற ஒரு மிக ஆழமான அகலமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. திருக்குறளுடைய பெருமை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தமிழ் இலக்கியத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போன பெருமைகள் பல்வேறு இலக்கியங்களுக்கும் பல்வேறு தன்மைப்பட்டிருக்கிறது. ஆனால் திருக்குறள் உலக நீதியை சொல்லியதாக, உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் ஏதோ ஒரு விதத்திலே பொருந்தத்தக்க செய்தியை சொல்லியதாக, அதனுடைய தத்துவார்த்த அடிப்படைகளிலே தான் அது உலக பொதுமறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நினைக்கிறோம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் திருக்குறளை யுனெஸ்கோ ஒரு சர்வதேச நூலாக அதை பிரகடனம் செய்தது. ஒரு மரபுரிமை சொத்தாக எல்லா மக்களுக்கும் அது பொதுவானதாக பிரகடனம் செய்யப்பட்டது. அந்த அடிப்படை அந்த பெருமை அந்த திருக்குறளுக்கு உண்டு. திருவள்ளுவர் எது செய்தார் என்றால், திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கூடாக நாங்கள் பயணம் செய்து பார்க்கின்ற பொழுது அவர் தான் அமைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குறள்பாக்களுக்கூடாகவும் அல்லது ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கூடாகவும் ஒரு தனி மனித வாழ்க்கை எப்படி நெறிப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை சொல்லிக்கொண்டு வருகிற பொழுது வெறுமனே ஒரு மனித வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்போடு அதை முடித்து விடவில்லை. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பு என்பது, அதனுடைய உச்சம் என்பது, தன்னை தாண்டி பிறரை சிந்திக்கின்ற அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து முடிப்பானாக இருந்தால் அது அவனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு என்பதாகத்தான் வள்ளுவன் நகர்த்தி கொண்டு போவான். ஒழுக்கம் பற்றி சொல்லுகிற பொழுது கூட மற்றவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கின்ற ஒழுக்கங்களைத்தான் எல்லா இடமும் பதிவு செய்கிறான். பிறன்மனை நினைக்காமை தொடக்கம் மற்றவனுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்யாத வரை, மற்றவனுக்கு துன்பம் செய்யாத வகையிலே தன்னுடைய ஆட்சியை அமைக்கின்ற வரை எல்லா குறள்களும் அப்படித்தான் இருக்கிறது. ஒருவன் சேர்க்கின்ற சொத்தினுடைய பெருமை என்பது கூட அவன் சொல்வான், அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்பான். ஒருவன் பெறுகின்ற சொத்தினுடைய பெருமை என்பது இல்லாதவர்களுடைய பசியை தீர்ப்பது. ஒரு சமுதாய பெருநன்மை இருக்கிறது. தனி ஒருவனுக்கு உளவின்றையே இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்கின்ற பாரதியினுடைய சிந்தனை கூட இங்கே இருந்தால் மேற்கிளம்புது. ஒரு மனிதன் பட்டினியாலை வாடினால் உலகத்தை அழித்திடுவோம் என்கின்ற சிந்தனை. அதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய செல்வத்தினுடைய பெருமை என்பது இல்லாதவர்களுடைய பசியை போக்குவது. அடுத்த சில குறள்களை சொல்கிற போல சொல்வான், ஒருவனுடைய பண்பு எப்படி சமுதாயத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இன்னைக்கு நாங்கள் பலர் பேரை அப்படி பார்க்கிறோம். நல்லா படிச்சிருக்கிறான், நான் படிச்சோன் மாதிரி நடக்கிறது இல்லை. நல்ல படிப்பு படித்திருக்கிறார்கள், உயர்ந்த பட்டங்களை வைத்திருக்கிறார்கள், நிறைந்த தகமைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவனுடைய மனது காயப்படாமல் நடக்க முடியவில்லை, மற்றவனை துன்பப்படுத்தாமல் நடக்க முடியவில்லை. எங்கே மற்றவனை வீழ்த்தி விடலாம், எங்கே மற்றவனை இழுத்து கீழே விழுத்தி விடலாம், எங்கே குளிபறிக்கலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அறம்போல் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இப்படி ஒவ்வொரு குறள்களுக்குள்ளாலையும் சொல்லி கொண்டு வந்து ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் அவனுக்கு சில பண்புகள் இல்லாவிட்டால் அவன் சமுதாயத்தினாலே மதிக்கப்படாதவனாக அல்லது சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிப்பவனாக மாறுவான். அல்லது ஒருவன் எவ்வளவு தூரம் செல்வத்தை பெற்றிருந்தாலும் அவருடைய செல்வத்தினுடைய இறுதி இலக்கு என்பது சமூகத்துக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அருமையான எல்லோருக்கும் தெரிந்த குறள், அன்பிறார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்புமுரியர் பிறர்க்கு. ஒரு மனிதன் அன்புடையவனாக இருந்தால் அவனுடைய என்பை கூட மற்றவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பானாக இருந்தால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய உன்னத இலக்காக இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்து வள்ளுவர் செய்த நுட்பம் என்பது, ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது
வெறுமனே தான் மட்டும் வாழ்ந்துவிட்டு போவதல்ல, ஒரு சமூக பயன்மிக்கதாக வாழ வேண்டும் என்பதை அழுத்தி சொல்லுவது. இந்த போக்கு நிலையில் வைத்து பார்க்கின்ற பொழுது வள்ளுவன் தன்னுடைய 1330 குறள்களிலும் தான் வாழ்ந்த சமூகத்தில் தான் கண்ட மனித பிறழ்வுகளையும் மனித நடத்தை கோலங்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் கட்டி எழுப்பப்பட வேண்டிய ஒழுக்கங்களையும் விழுமியங்களையும் குடும்ப வாழ்க்கை முறையையும் அறநோக்கு நிலைகளையும் அடிமட்ட மக்கள் முதல் அரசாளுகின்ற அரசன் வரை சொல்லி 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 தனி மனிதர்களுக்கூடாக ஒரு சமூகத்தை செதுக்குகின்ற பெரும் பணியைத்தான் திருவள்ளுவன் செய்தான். அது பொதுவாக இலக்கியத்தினுடைய ஒரு போக்கு இருக்கும். ஒரு செய்தி ஒரு தனி மனிதனுக்கு சொல்வது போல இருக்கும், ஆனால் அது தனி மனிதனுக்கானது அல்ல. அது ஒட்டுமொத்தமாக ஒரு பெரும் சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி. ஒரு தனி மனிதனுக்குரிய செய்தியாக இருந்து விட்டால் அது குறித்த ஒரு தொகுதிக்குள்ளே முடங்கி போய்விடும். ஒரு தனி மனிதனுடைய பிறழ்வை வைத்துக் கொண்டு அதை போன்றிருக்கக்கூடிய பலருக்கு செய்தி சொல்வது, ஒரு தனி மனிதனுடைய உயர்வை வைத்துக் கொண்டு அவனை போல உயர்ந்திருக்கக்கூடியவருக்கு பலருக்கு செய்தி சொல்வது, ஒருவனை உதாரணமாக வைத்துக் கொண்டு ஒரு விடயப்பரப்பை வைத்துக் கொண்டு ஒரு பெரிய சத்துவத்தை சொல்லுகின்ற அற்புதமான ஒரு நூல் திருக்குறள். இதை நாங்கள் ஒரு தனி மனிதர்களுக்கானது என்று பார்ப்பதை விட உலகப் பெரும் சமுதாயத்திற்கு எங்கள் இனம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சொத்து என்று நினைத்து பெருமை அடைய வேண்டும் என்பதை என்னுடைய தீர்ப்பாக கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.